ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஸ்பை ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்க துரந்தர் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே கந்தகார் விமான ஹைஜாக்கை காட்டுறாங்க. அதோட கான்சிக்வன்சஸாக என்னென்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக்காக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் நடந்த தீவிரவாதிகள் அட்டாக்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு கிடைக்குது, எப்படி இவங்களுக்கு உண்டான ஆயுதங்கள் கிடைக்குது, இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி பாகிஸ்தானில் யாரெல்லாம் இருக்கா, இவங்க இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கு இந்தியாவிலையும் யார் இருக்கான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பை ஏஜென்ட் அனுப்புறோம்னு சொல்லி இந்தியா ரா டீம்ல இருந்து ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுறாரு. அங்க ஒரு ஜூஸ் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு பலூஜ் கும்பலோட இவர் ஒன்னா போய் சேர, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு, பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்கன்றத ரன்வீர் சிங் கண்டுபிடிச்சாரா, இல்ல இந்திய உளவாளியா இருக்கிறனால இவருக்கு அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஆக்ஷன் மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேக்கிங்கில் மிரட்டி விட்ட ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் கொடுத்துருச்சு. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இப்போ எப்படிப்பா அதை எடுத்தீங்க, பாகிஸ்தானா இப்படி தான் இருக்கும், கராச்சினா இப்படி தான் இருக்கும், அந்த பலுஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை காட்டுவாங்க, பலூஜ் கும்பல்னு சொல்லி. அவங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிஜிஐ கட்டி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சத்தியமாக இது மேட்டை கட்டி எடுத்தீங்களா இல்லை பாகிஸ்தானுக்கே போய் ஷூட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு விஷுவல் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படம் டாப் மேட்சாக இருக்கும். இதை தவிர சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ராவாக இருக்குங்க. நம்ம ரன்வீர் சிங் உள்ளே போய் இறங்கும் போதே ஜூஸ் கடையில் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதையே பார்க்கும்போது என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த படம் குழந்தைகளுக்கு உண்டான படமோ இல்லை சென்சிட்டிவான ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான படம் இல்லை. படத்தில் நிறைய ரத்த கலரியான விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபுட்டேஜையுமே நிறைய காட்டியிருப்பாங்க. இந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்காக இருக்கட்டும், பாராளுமன்ற இடத்துல அந்த மனித வெடிகுண்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஓப்பனாக தான் காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உடலே வெடிச்சு செதற மாதிரியா இருக்கட்டும், இல்லை கழுத்தை கரகரன்னு அறுக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை இடக்கல்ல எடுத்து மூஞ்சியை செதைக்கிற சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு படத்தில் ரத்தம் இல்லை, ரத்தத்தில் தான் படம்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராவாக ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்குது. ரியாலிட்டியாக இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த படம் அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸையும் அரைவான விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 25 நிமிஷம் ஓடுது. ஆனால் 1 மணி நேரம் எப்படி போணுச்சுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தை அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. 3.25 மணி நேரம் இருந்தால் கூட படம் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே லேக் அடிக்கல. அந்த லவ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் இடையில அங்கங்கே வரும். பட் அதை போட்டு ரொம்ப திணிக்கல. ஒரு பாட்டு சில சீக்வன்ஸ்னு வச்சு முடிச்சிட்டாங்க. பட் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, கதைக்களம் அப்படி தான் போகுன்றப்ப அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா இந்த படம் இன்னுமே பரபரன்னு பற்றிக்கிட்டு போகும். படம் என்ன தான் 1 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் கூட இப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு 3ஆம் மாதம் வரதா இவங்க கிளைமேக்ஸ்லையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன மேக்கிங்ப்பா, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ஒர்த்தபுளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பை ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்குறவங்களா இருந்தாலும், இல்லை ஆக்ஷன் மூவி பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் கெட்ட வார்த்தையாக இருக்கட்டும், ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் தாராளமாக இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த துரந்தர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேக்கிங்கில் ஒரு மிரட்டி விட்ட படத்தை பார்த்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துச்சு. இப்போ இந்த படம் முழுக்க முழுக்க பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பாகிஸ்தானுக்கே போய் எடுத்தீங்களா, எப்படியும் மேட்டை கட்டி தான் எடுத்திருந்தா கூட எப்படியா அப்படி ஒரு விஷுவலாக கொண்டு வந்தீங்க. அந்த நகரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷுவலாக காட்டியிருப்பாங்க. இதை தவிர பலுஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் அங்கே போவாங்க. அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னே தெரில. படம் நம்ம ரன்வீர் சிங் பாகிஸ்தானில் போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கேயே அவருக்கு ஒரு சீன் நடக்கும். இவ்வளோ ராவாக எடுத்து வைப்பீங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ ராவாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு உண்டான படம் இல்லை. ஆனால் படம் ரத்த கலரியாக இருக்குது. கழுத்து இருக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இடக்கெல்லாம் எடுத்து மூஞ்ச சிதைக்கிற சீக்வன்ஸும் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஊறுப்பட்ட கெட்ட வார்த்தை இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிங்க. மற்றபடி நீங்கள் ஒரு ஆக்ஷன் பிரியராவோ இல்லை ஸ்பை ஆக்ஷன் ட்ராமா மூவிலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். முன்ன சொன்ன மாதிரி அடல்ட் கண்டென்ட் பெருசாக இல்லைனா கூட ப்ரிப்பேரிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், ரத்த கலரியான விஷயங்கள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 3.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எப்படி பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.